6 கார்த்திகை நட்சத்திரத்துல தான் முருகர் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? நம்ம இப்ப காவடி தூக்குறோம்ல, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? அழகு குத்துறது, ஒவ்வொரு ஸ்டார்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரைனிங் நம்ம முருகர் எடுத்துக்கிட்டாரு. காஸ்மிக் வாரியரா மாறின, அதாவது வாரியர் ட்ரைனிங் கூட கொடுத்துட்டு போயிருக்காரு. வாரியர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பக்தர்களான நம்மளுக்கு. ஆறு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அந்த 6 கார்த்திகை நட்சத்திரத்துல தான் முருகர் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? கார்த்திகை ஸ்டார் கிளஸ்டர் தான் அவரோட ட்ரைனிங் பேடா இருந்துச்சு. அதுதான் 6 கார்த்திகை நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டதுங்கிற ஒரு கதையும் இருந்துச்சு. அந்த கதை என்ன? 6 ஸ்டார்ஸ், 6 எனர்ஜி, 6 சக்தி. அந்த 6 சக்தியும் சேர்ந்து ஒரு உருவமா மாறினது தான் நம்ம ஆறுமுகம் முருகன். இந்த லைனை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் இதுதான் பிகினிங். நம்ம கதைக்கு போன உடனே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நம்ம முருகரை கும்பிடுறது வெறும் டிவோஷனலால் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் சயின்டிஃபிக்காகவும் அவர் ஏன் பவர்ஃபுல்லான காடாக இருக்காருன்னு உங்களுக்கு புரியும். உலகத்தில் காம்னஸே இல்லை. தீய சக்தி ரூல் பண்ண ஆரம்பிச்சுது. பயம், பயங்கரம், நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. பீப்புள் அழுதாங்க. யாரை நம்ம காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டாங்க. ஈவலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யார் வருவா? அப்போ சிவனும் பார்வதியும் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஒரு நார்மலான வாரியர் இல்லை, ஒரு காஸ்மிக் வாரியர் வேணும்னு நினச்சாங்க. அந்த காஸ்மிக் வாரியர் தான் நான் கும்பிட்ற நம்ம முருகன். இந்த காஸ்மிக் வாரியர் உருவான கதை, அதுக்காக நடந்தது இந்த யூனிவர்ஸையே சேஞ்ச் பண்ணுச்சு. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால் நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. முருகன் பிறந்த கதை, சிவனோட நெற்றிக்கண் 3வது கண் திறந்து அதிலிருந்து நெருப்பு பிளம்பு வந்து அதிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த 6 குழந்தைகள் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரு. அந்த 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் பார்வதி தேவியால் ஒன்னாக்கி ஒரு உருவமாக மாறி முருகனாக இருந்து பார்வதி தேவி அவருக்கு ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த வெப்பனை வச்சு தான் தீய சக்திகளை முருகர் அழிச்சாரு. இதுதான் கதை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் நெத்திலிருந்து வந்தது ஒரு லிவிங் ஸ்பார்க். 6 டைனி சீட்ஸாக ஸ்பிளிட் ஆச்சு. அந்த ஸ்பார்க் வந்து எப்படின்னா 6 சூரியனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 சக்திகள் பிறந்துச்சு. ஆக்சுவலி அவரோட நெற்றிக்கண்லேருந்து 6 சக்திகள் வந்துச்சு. 6 டிவைன் குவாலிட்டி. இந்த 6 லைட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எர்த்துக்கு வரல, அது இன்னும் மேலே ஹையர் டைமென்ஷனுக்கு போச்சு. அது என்ன, எப்படி, அங்கிருந்து எப்படி முருகர் உருவானாரு, முருகர் எப்படி ஒரு காஸ்மிக் வாரியராக மாறினாரு பார்க்கலாமா? நேராக கார்த்திகை ஸ்டார் கிளஸ்டர்ஸுக்கு போச்சு. அந்த ஸ்டார் கிளஸ்டரை இப்போ கூட நம்மளால பார்க்க முடியும். 6 பிரைட் ஸ்டார்ஸ் அது அங்கே தான் இருக்குது. 6 கார்த்திகை பெண்களுங்கிறத 6 கார்த்திகை ஸ்டார்ஸாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளோட முன்னோர்கள் இந்த 6 நட்சத்திரத்தையும் ஃபீல் பண்ணாங்க. முருகனோட 6 சக்தியும் இந்த 6 ஸ்டார்ஸோட எனர்ஜிலேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஹுக்கே. இது முருகரோட ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் முருகன் லிட்ரலி அந்த ஸ்டாரில் இருந்தாங்கன்னு சொல்லலை, 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாருன்னு சொன்னாங்க. சிம்பாலிக்கா 6 பிரைட் ஸ்டார்ஸ், ஒரு ஸ்டாரும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ஒவ்வொரு எனர்ஜியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரைனிங், ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு சக்தி கொடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஒரு ஸ்டாரில் அவருக்கு கரேஜ் கொடுத்துச்சு, இன்னொரு ஸ்டார் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்துச்சு, இன்னொரு ஸ்டாரில் டிசிப்ளின், இன்னொரு ஸ்டாரில் லவ், இன்னொரு ஸ்டாரில் மைண்ட் கண்ட்ரோல், இன்னொரு ஸ்டாரில் ஃபியர்லெஸ்னஸ், பயம் இல்லாத தன்மை, இன்னொரு ஸ்டாரில் பியூட்டி அண்ட் கிரேஸ். 6 டிவைன் மதர்ஸ் 6 சக்திகளை கொடுத்த மாதிரி அதுதான் இந்த கதையும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, முருகன் எப்படி ட்ரெயின் ஆனார், அதுதான் உண்மையான ஃபயர். முருகன் வந்து தேவசேனா அதிபதி, கமாண்டர் ஆஃப் காட்ஸ். அதுக்கு அவரோட ட்ரைனிங் நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம் முன்னோர்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக இமேஜின் பண்ணாங்கன்னா, முருகனோட சக்தி அந்த 6 கார்த்திகை நட்சத்திரங்கள்லேருந்து வந்துச்சு. ஸ்டார்ஸ், ஒவ்வொரு ஸ்டார்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மூன்லைட்டு கீழே நீங்கள் நிற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சன்லைட்டு கீழே நிற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நம்ம எர்த்தில் ஒரு டைப் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், மார்ஸில் இன்னொரு டைப் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அதே மாதிரி 6 ஸ்டார்ஸ்லேயும் 6 டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு, 6 டிஃப்ரெண்ட் கிராவிட்டிஸ் இருந்துச்சு, 6 டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒவ்வொரு ஸ்டார்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரைனிங் நம்ம முருகர் எடுத்துக்கிட்டாரு, காஸ்மிக் வாரியராக மாறினார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு டிவைன் எனர்ஜியும் அவரோட மைண்டை ஷார்பன் பண்ணுச்சு, அவரோட உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு, அவரோட மனசை பியூரிஃபை பண்ணுச்சு, அவரோட வீரத்தை பேலன்ஸ் பண்ணுச்சு. அந்த 6 நட்சத்திரங்களோட வைப்ரேஷன்ஸும்
ரேடியேஷன்ஸு ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணி க்ளோ ஆகி ஸ்டேபிள் ஆகி பவர்ஃபுல்லாக மாறினார். அப்படி தான் நம்ம முருகன் ஒரு வாரியராக, ஒரு பிரின்ஸாக, ஒரு குருவாக, ஒரு தெய்வமாக நம்மளுக்கெல்லாம் மாறினார். இப்போது பார்வதி தேவி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க, 6 குழந்தைகளையும் இன்னும் மர்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் பார்வதி தேவி அவ மகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 6 டிவைன் குவாலிட்டிஸையும் அவர் மாஸ்டர் பண்ணார். மாஸ்டர் பண்ணி ஒரு மெகா வாரியராக உருவானார், ஒரு காஸ்மிக் வாரியர். இந்த 6 சக்திகளும் ஒரு முகமாக இருக்கணும். 6 குவாலிட்டிஸ் ஃபார்மிங் இன் ஒன் ஐடென்டிட்டி. 6 சக்தி ஒரு முகம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, முருகன் பக்தராக இருந்தா கண்டிப்பாக கேரண்டியா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தரும். முருகன் வாரோட கடவுள், அதாவது போர்க்கடவுள். அவரோட டிவோட்டிஸ் நம்மளுக்கு மட்டும் இல்லை, படை தளபதியிலேருந்து கடைநிலை வீரன் வரைக்கும் அவர் ட்ரைனிங் கோட், அதாவது வாரியர் ட்ரைனிங் கோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போவும் டிவோஷனலாக அவரோட பக்தர்கள் என்ன மாதிரி உங்களை மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ காவடி தூக்குறோம்ல, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது? இல்லை முருகர் அது எப்படி ட்ரைனிங்காக யூஸ் பண்ணார் தெரியுமா? காவடிங்கிறது ஒரு பெரிய வெயிட்டை தோளில் சுமந்துட்டு ஓடணும். வாரியர்ஸுக்கு அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவரோட அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும், டிசிப்ளினாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளை டிவோட்டிஸும் அதே தான். காவடியை தூக்கிட்டு நம்ம ஆடிக்கிட்டே மலை மேலே ஏறி முருகரை பார்க்க போகிறோம். அந்த வெயிட்டை நார்மலாக உங்களால் தூக்க முடியுமா? ஆனால் நம்ம டிசிப்ளினாக தூக்கிட்டு போகிறோம். நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம மைண்டு நம்மளோட ஹார்ட்டு ஒன்றா வேலை செய்கிறனால நம்ம டிசிப்ளின்டாக அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பக்தியில் பண்ணுறோம். முருகனுக்காக பண்ணுறோம், முருகன் மேலே இருக்கிற பக்திக்காக பண்ணுறோம். இதுவும் ஒரு வாரியர் கோடு தான். அடுத்து அழகு குத்துறது மெயின். இருந்த போர் வீரர்கள்லாம் பயத்தை போக்கணும், அதுக்கு முருகர் பெயின் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அழகு குத்துனா வலி வரும், அதில் ஒரு பயம் வரும். அந்த பெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் பயம் தன்னால் போகும். எதிரி நாட்டிலிருந்து வரவன் நம்மளை குத்துனா வலிக்குங்கிற பயம் இருந்தால் அந்த வீரன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? பயமே இல்லைன்னா நெஞ்சை நிமித்திட்டு போவோம்ல, அதே தான் நம்மளை மாதிரி பக்தர்களும் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு அழகு குத்தும் போது பெயின் வரும். அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணி அந்த பயம் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெயின் வந்தாலும் உங்களால் தூக்கி போட்டுட்டு பயமே இல்லாமல் முன்னாடி நகர முடியும். இதுதான் பக்தர்களுக்கான இன்னொரு கோடு. அடுத்து விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வாரியர்ஸுக்கு மட்டும் இல்லை, பக்தர்களான நம்மளுக்கு விரதம் இருக்கிறது. வாரியர்ஸுக்கு மைண்டு ரீசெட் ஆகும், பாடி பியூரிஃபை ஆகும். நம்மளுக்கும் அதே தான், மைண்டு ரீசெட் ஆகும், பாடி பியூரிஃபை ஆகும். 7 நாளோ 48 நாளோ உங்கள் பாடி பியூரிஃபை, மைண்ட் ரீசெட் ஆச்சுன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப்பும் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ்டு ஸ்டெப்பாக தான் இருக்கும். கிளாரிட்டியாக திங்க் பண்ண முடியும். வாரியர்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும், நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் ஸ்ட்ராட்டஜி வேணும். அடுத்து நம்ம திங்க் பண்ண போகிறது, அடுத்து நம்ம நடக்க போகிறது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போனோன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இதெல்லாம் தான் முருகர் கொடுத்துட்டு போன வாரியர் கோட். டிசிப்ளின், மைண்ட் கிளாரிட்டி, பாடி பவர். இதெல்லாம் செல்ஃப் ஹார்ம் இல்லை, இதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு வாரியர் மைண்ட் செட்டாக நம்மளுக்குள்ள முருகர் இப்போ வரைக்கும் வச்சுருக்காரு. லாஸ்ட் பார்ட் தான் முருகனோட ரியல் ட்ரூத் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு புரியலாம், இது ஒரு மித்தாக கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு ஃபீலிங் உள்ளே இருக்கும்ல, நம்ம கரேஜ், நம்ம டிசிப்ளின், நம்ம இன்டெலிஜென்ட், நம்ம பியூட்டி, நம்ம கம்பேஷன், நம்மளோட வாரியர் ஸ்பிரிட், இந்த 6 சக்திகளும் சேர்ந்த ஒரே தெய்வம் முருகன் தான். முருகனை நான் கோயிலில் மட்டும் பார்க்கணும்னு சொல்லலை, நம்ம மனசுலையும் முருகன் இருக்காருங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஒரு வாரியரா, ஒரு கடவுளா, ஒரு கைடா எனக்கு இருக்காரு, உங்களுக்கும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணுறப்ப முருகனை நினச்சிக்கோங்க. நீங்கள் குட்டாக ஒரு டிசிஷனை சூஸ் பண்ணப்போ அதுலேயும் முருகன் இருப்பார். நீங்கள் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறப்ப அதுலேயும் முருகன் இருப்பார். முருகனை 6 நட்சத்திரம், 6 சக்தி, ஒரு வாரியர், ஒரு லைட் உருவாக்கின 6 முகம் நமக்குள்ளே என்றைக்குமே இருப்பார். நீங்கள் இந்த அவர் கொடுத்த வாரியர் கோட்ஸை பக்தியாக நீங்கள் பண்ணலாம், இல்லை உண்மையிலேயே நம்மளுக்கு இது உபயோகப்படும் நினச்சி பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இதோட யூஸ் உங்களுக்கு தான் வந்து சேரும். முருகன் கார்த்திகை நட்சத்திரத்தில், அந்த கார்த்திகை ஸ்டார் கிளஸ்டரில் தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணார். அந்த 6 ஸ்டார்ஸும் இன்னும் ஷைனிங்கில் தான் இருக்குது, இன்னும் கைட் பண்ணிட்டு தான் இருக்குது, இன்னும் நம்மளை பிளஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கார்த்திகை நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஜஸ்ட் ரிமெம்பர், 6 ஸ்டார்ஸ் முருகரை ஷேப் பண்ணிச்சு, 6 சக்தி முருகருக்கு கொடுத்துச்சு. முருகர் எல்லாரோட பிரேவ் டிசிஷன்லேயும் இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
முருகரோட 6 சக்தியும் நம்மளுக்கும் கிடைக்கும். முருகரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவரை மாதிரி ஒரு பெரிய வாரியராக நம்மளால மாற முடியும். சண்டைக்கு போகிறதுக்கு இல்லை, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வாரியராக இருக்கணும். அந்த வாரியராக இருக்கிறது எப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முருகருக்கு பண்ணுற ஒவ்வொரு பக்தியிலையும் ஒவ்வொரு செயல்லையும் முருகரோட சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு 10 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இன்னொரு 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஏனாலையும் அடுத்தடுத்த கண்டென்ட் இன்னும் டீகோட் பண்ணி போட முடியும். எங்கெல்லாம் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்கங்கிறத டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.